ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நிலவேம்பு கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ மழை காலம் இல்லையா, இது ரொம்பவே அவசியமான ஒரு வீடியோ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஷாயம் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 200 மில்லி தண்ணி. இந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 100 மில்லி வரும். இதில் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ 2 டம்ளர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நிலவேம்பு பொடி எடுத்துக்கணும். இந்த ஸ்பூனில் தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணுற கஷாயம் பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வரும். இன்கேஸ் நீங்கள் ஒருத்தவங்க தான் குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 1 ஸ்பூன் பொடி போட்டு பண்ணுங்கள். கஷாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செஞ்சு வச்சு ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம குடிச்சிடணும். காலையில் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு குடிக்கிறதுலாம் கூடாது. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். அது 1 டம்ளராக குறையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதாவது பாதி அளவாக குறையணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நிலவேம்பு கஷாயம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு காய்ச்சல் இல்லாதவங்க மாதத்துக்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. காய்ச்சல் இருக்கிறவங்க டாக்டரை போய் பாருங்கள், அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். பெரியவங்க 50 மில்லி அளவுக்கு குடிக்கலாம் ஒரு தடவைக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோம், இப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நிலவேம்பு கஷாயம் தயாரிக்கிறது ரொம்பவே சுலபம். இப்போ மழை காலமாக இருக்குது, நீங்களும் வீட்டில் செஞ்சு குடிங்க. நமக்கு ஃபீவர் அட்டாக் ஆகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் குடிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.